கோண்டாவில் பிரதேசத்தை சேர்ந்த ஒருவர் இலங்கையின் ஏற்றுமதி பயிர்களான கோப்பி, கருவா, கராம்பு போன்றவற்றை பயிரிட்டு அதில் வெற்றியும் கண்டு வந்திருக்கின்றார். அந்த செய்தியை கேட்டு நாங்கள் டான் செய்திகள் சார்பாக இங்கு வந்திருக்கின்றோம். பொதுவாக கோப்பி, கராம்பு, கொக்கோ என்பன கண்டினுவிரலியா போன்ற வெளி மாவட்டங்களில்தான் உருவாகக்கூடியது. இதுவரை யாழ் மாவட்டத்தில் இந்த முயற்சியை யாருமே செய்து பார்க்கவில்லை. இன்றுதான் நாங்கள் கூட இந்த கோப்பி, கொக்கோ என்பவற்றை எமது கண்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சாதாரண மக்கள் கூட இந்த முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளலாம் என்ற ஒரு காரணியை உருவாக்கி சாதாரண பாமர மக்களும் தங்கள் வீடுகளிலேயே இது உருவாக்கலாம் என்ற ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கின்றார் இந்த பவிசார பூங்கனிச்சோலை உரிமையாளர் பிரேமானந்த் அவரது முயற்சி இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் என்று நாங்கள் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் பொதுவாகவே தென்பகுதிக்கு போகின்ற போது, குறிப்பாக கண்டினுவரேலியா போன்ற பக்கங்களுக்கு போகின்ற போது இவை வீதியோரங்களில் கூட எங்களால் சாதாரணமாக காணக்கூடிய ஒரு பயிராக தென்பட்டது. இவ்வாறான பயிர்களை எமது பிரதேசத்திலும் உற்பத்தி செய்து மக்களுக்கு இவ்வாறான பயிர்களை செய்யலாம் என்கின்ற உற்சாகத்தினை ஊட்ட வேண்டும் என்கின்ற ஓர் அவா எங்கள் மனதில் தோன்றியதனால், குறிப்பாக இந்த மரத்தினுடைய விதை மாத்தளை பகுதியிலிருந்து நாங்கள் பெறப்பட்டு இதை நாங்கள் பரிச்சாத்தமாக இங்கு செய்யலாம் என்கின்ற ஓர் நடைமுறையினை கைக்கொண்டு நாங்கள் பொதுவாகவே எமது இந்த பவிசார் பூங்கனிச்சோலையானது நாட்டிலே காணப்படுகின்ற அல்லது வெளிநாடுகளில் உள்ள மிகவும் தரம் வாய்ந்த நாட்டுகளை உற்பத்தி செய்து வழங்க வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கோடு நாங்கள் செயற்படுவதனால் நாங்கள் இந்த பரிச்சாத்தமான முறையில் இதை நாங்கள் தற்போது செய்து வெற்றி கண்டு பரிச்சாத்தமாக தற்போது இது ஒரு வருட காலத்தில் இது எங்களுக்கு பயனை தந்திருக்கின்றது. இவ்வாறான பயிர்கள் எமது நாட்டு மேடையில் தற்போது நாங்கள் போதிய அளவில் வைத்திருக்கின்றோம். மக்கள் இவ்வாறான பயிர்களை பயிரிடலாம் என்பதை காட்டுவதற்காகவே நாங்கள் இதற்கான விசேடமாக எதுவுமே நாங்கள் பயன்படுத்தவில்லை. ஆக நாங்கள் பயன்படுத்தியது ஓரளவு இணலான பிரதேசத்தில் இது நாட்டப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நீர் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இதுக்கு நீர் பாய்ச்சுவதை தவிர வேறு எந்தவித விசேடமான கவனிப்பன்று இதுக்கு சொல்லுவதற்கு எதுவும் இருக்கவில்லை. ஆனால் சாதாரணமாகவே இது வளரக்கூடியதாக இருப்பதனால் மக்கள் எதிர்காலத்தில் இதை பயனிட்டு பயன்பெறலாம் என நாங்கள் நினைக்கின்றோம். டான் செய்திகளுக்காக குகராஜ் மற்றும் தக்ஷா குணராசா, யாழ்ப்பாணம் கோண்டாவில் பிரதேசத்திலிருந்து.